பூமியின் ஆற்றல் புதிய மாற்றத்தை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பூமியின் தெற்கு அரைக்கோளத்தை விட வடக்கு அரைக்கோளம் மிக அதிக அளவில் சூரிய வெப்பத்தை உறிஞ்சி வருவதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. PNAS ஆய்வு முடிவுகளின்படி 2001ஆம் ஆண்டு முதல் வடக்கு அரைக்கோளத்தின் வெப்ப தக்க வைப்பு திறன் அதிகரித்து வருகிறது. பனிப்பாறைகள் உருகுவதால் வெப்பம் அதிகரிக்க, காற்று மாசு குறைவதால் சூரிய ஒளி அதிகமாக ஊடுருவுகிறது. இதனால் பூமியின் குளிர்ச்சி திறன் குறைந்து உலகளாவிய காலநிலையில் மாபெரும் தாக்கம் ஏற்படுகிறது. PNAS இதழில் வெளியான 2025ஆம் ஆண்டின் ஆய்வு முடிவுகளின்படி 2001ஆம் ஆண்டிலிருந்து வடக்கு அரைக்கோளத்தின் வெப்ப தக்க வைப்பு திறன் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 1 சதுர மீட்டருக்கு 0.34 வாட்ஸ் என்ற அளவில் அதிகரித்து வருகிறது. இது ஒரு சிறிய மாற்றமாக தோன்றினாலும் உலகளாவிய காலநிலையில் இது மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. இந்த மாற்றத்திற்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் உள்ளன. வடதுருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகுவதால் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் வெண்ணிற பரப்பு குறைந்து வெப்பத்தை உறிஞ்சும் கருமையான நிலப்பரப்பும் கடல் பரப்பும் அதிகரித்து வருகின்றன. அதே சமயம் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் காற்று மாசு குறைந்து வருவதால் வளிமண்டலம் சுத்தமாகி சூரிய ஒளி ஊடுருவுவது அதிகரித்துள்ளது. இது நல்லது என்றாலும் சூரிய வெப்பத்தை பிரதிபலிக்கும் துகள்கள் குறைந்துள்ளதால் புவி வெப்பமயமாதல் அதிகரித்துள்ளது. இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் பூமியின் குளிர்ச்சி திறன் செயலிழக்க தொடங்கியுள்ளது. அதிகரித்த வெப்பத்தை சமன் செய்ய மேக கூட்டங்கள் அதிகமாக உருவாகும் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தனர். ஆனால் தற்போதைய தரவுகளின்படி மேகங்கள் அந்த சமநிலையை மீட்க உதவவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. துருவங்களுக்கு இடையிலான வெப்ப இடைவெளி அதிகரித்தால் உலகெங்கிலும் மழை பொழிவு மாறும். மேலும் புயல்கள் உருவாகும் பாதையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். பூமியின் தற்காப்பு அரண்கள் பலவீனமடைந்து வருவதையே இந்த ஆய்வு நமக்கு உணர்த்துகிறது.